மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்ப்பு தெரிவித்து திமுக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை எழும்பூர் ராஜநத்திரம் மைதானத்திற்கு எதிரே திமுக சட்டத்துறை சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்றும் அதற்கு வைத்திருக்கக்கூடிய சமஸ்கிருத தலைப்புகளை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சட்டத்துறை சார்பில் எக்மோர்ல இருக்கக்கூடிய ராஜநத்திரம் மைதானத்துக்கு எதிரே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தினை தற்பொழுது துவக்கி நடத்திட்டு வர்றாங்க. அதாவது காலை 10 மணி முதல் துவங்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது இன்று மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வச்சிருக்கிறாரு. மேலும் இந்த போராட்டத்துல திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக சட்டத்துறை செயலாளர் இளங்கோ மற்றும் திமுக சட்டத்துறை தலைவர் விடுதலை ஆகிய முக்கிய நிர்வாகிகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்துல கலந்துட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த வழக்கறிஞர்களும் இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு அவருடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்காக இங்கே இன்னொரு பகுதியில சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாலை ஓரமாவே இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு எந்தவித ஒரு இடையூறும் இல்லாத வகையில போக்குவரத்து போலீசாரும் இந்த போக்குவரத்து நெரிசலை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்துல காங்கிரஸ் தரப்புல காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான சிதம்பரம் அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களும் கலந்து கொண்டு அவருடைய ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு இன்று முழுவதும் நடைபெறுவதன் காரணமாக திமுகவை சேர்ந்த பெருந்தலைவர்கள் மற்றும் திமுக கூட்டணியை சார்ந்த பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. சாயந்தரம் 6 மணி அளவில் இந்த போராட்டம் முடிவடையக்கூடிய நிலையில திமுகவோட துணை பொதுச் செயலாளர் ராசா கலந்துகிட்டு சிறப்புரையை நிகழ்த்தி நிறைவுரையை பேசி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைப்பதா ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.